கிருஷ்ணகிரியில் மாநில அளவில் 5 நாட்கள் நடைபெற்ற இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பூப்பந்து சங்கத்தின் மாநில செயலாளர் அருணாச்சலம் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாவட்ட இறகுப்பந்து கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் சென்னை, கன்னியாகுமரி, கோவை, கிருஷ்ணகிரி, நெல்லை, தருமபுரி, நாமக்கல், கரூர், வேலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்த தரவரிசை பட்டியலில் உள்ள 500 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். 5 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆண்கள், பெண்களுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர்கள், கலப்பு இரட்டையர்கள் என 5 பிரிவுகளில் இப்போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டது. இதன் இறுதிப் போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி ஆக்ரோஷமாக விளையாடி இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் மோக்ஷிதா, சச்சின் ஆகியோர் முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றனர். இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் லயா, நிஷிந்தா, கிருத்திக், ரிப்பினேஷ், சந்தீப் குமார், அஞ்சனா, மணிகண்டன் ஆகியோர் முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், தமிழக பூப்பந்து சங்கத்தின் மாநில செயலாளர் அருணாச்சலம், இறகு பந்து சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்த விழாவின் போது மாவட்ட இறகு பந்து சங்கத்தின் செயலாளர் ஷராபத்துல்லா, துணை செயலாளர் பிரேம்குமார், துணைத் தலைவர் ரமேஷ், வேலாயுதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.